Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் நகர்மன்ற தலைவரின் காரை நிறுத்துவதற்காக சாலையின் நடுவில் தடுப்பு அமைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நவல்பூர் கெல்லி சாலையில் வசிக்கும் தீய சக்தி திமுக நகர்மன்ற தலைவர் சுஜாதா வினோத் தன் வீட்டின் முன்பு சாலை தடுப்பு அமைத்துள்ளார். இதனால் அந்த சாலையில் இருசக்கர வாகனங்களை தவிர வேறு வாகனங்கள் செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. அந்த சாலையை பயன்படுத்தும் மக்கள் அருகில் உள்ள சாலைகள் வழியாக சுற்றி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நகர்மன்ற தலைவரின் இத்தகைய அராஜகத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் சாலை தடுப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த கல்லூரி மாணவர் தற்கொலை செய்த அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த துன்னா மகேஷ் தனியார் கல்லூரியில் விடுதி ஒன்றில் தங்கி பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். பணம் கட்டி ஆடும் ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வம் செலுத்திய துன்னா இதற்காக பலரிடம் கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழந்ததாக தெரிகிறது. இதனால் மனவேதனையில் இருந்த துன்னா மகேஷ் நண்பர்களின் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. உயிர் பலி வாங்கும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடுக்காமல் ஸ்டாலின் அரசு கபட நாடகம் ஆடி வருவதே இது போன்ற துயரங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே கந்துவட்டி கொடுமையால் மனமுடைந்த பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளுவூரைச் சேர்ந்த மஞ்சுளா அதே பகுதியைச் சார்ந்த சங்கீதா ரேணுகா ஆகியோரிடம் தலா 50,000 வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார். மஞ்சுளாவிடம் அவர்கள் இருவரும் பத்திரம் எழுதாமலேயே 2 லட்சம் ரூபாய் வரை வட்டியாக பெற்றதாகவும் வீட்டில் தனியாக இருந்த மஞ்சுளாவை அசிங்கமாக திட்டி மிரட்டி வன்முறையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மஞ்சுளா பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பெற்று வருகிறார். கடனை வசூலிக்க கரார் காட்டினால் சிறை தண்டனை என ஸ்டாலின் அரசு கூறியதெல்லாம் வெற்று விளம்பர அறிக்கையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.